Hi dear students, welcome to A2 Career Psych YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா பாராமெடிக்கல் கவுன்சிலிங்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இதுல நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நம்ம பாராமெடிக்கல் கவுன்சிலிங்ல என்னெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது, நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். அதுக்கான கிளாரிட்டியாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்க. நம்ம பாராமெடிக்கல் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். அதாவது அப்ளிகேஷன் போடுறோமா, அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் வந்துடும். ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சாய்ஸ் ஃபில்லிங், அதாவது நமக்கு பிடிச்ச காலேஜஸ் அண்ட் கோர்ஸை செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வரும். தென் காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறது. இதுதான் நம்ம பாராமெடிக்கல் கவுன்சிலிங்குடைய ஹோல் ப்ராசஸ். ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். ரேண்டம் நம்பர், கரெக்ஷன் விண்டோ, அப்வர்டு டவுன்வர்டு ஆப்ஷன், இதே மாதிரி எந்த தலை சுத்துற மாதிரி ஆப்ஷன்ஸுமே கிடையாது. டைரக்ட் சிம்பிளான ப்ராசஸ் தான் நம்ம பாராமெடிக்கல் கவுன்சிலிங்கான ப்ராசஸ். ஸோ இதில் என்னெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் எல்லாமே நம்ம சப்மிட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் ரேங்க் லிஸ்ட். ரேங்க் லிஸ்ட்டில் என்னெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரேங்க் லிஸ்ட்டில் தான் நம்மளுடைய கம்யூனிட்டி ரேங்க் அண்ட் ஜெனரல் ரேங்க் எல்லாமே வரும். ஸோ அதை நீங்கள் கம்பல்சரி நோட் பண்ணி வச்சிருக்கணும். ஏன்னா இந்த கம்யூனிட்டி ரேங்க் ஜெனரல் ரேங்க் பேஸ் பண்ணி தான் நமக்கு சீட் கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறத ஒரு தோராயமாக நம்மளால மதிப்பிட முடியும். ஏன்னா போன இயருக்கு இந்த கம்யூனிட்டி ரேங்க்கு சீட் கிடைச்சிருக்குதா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும். தென் பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங்கில் தான் மெயின் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே என்டர் ஆகும். சாய்ஸ் ஃபில்லிங்கை பொறுத்த வரைக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நீங்கள் எத்தனை காலேஜஸ் அண்ட் எத்தனை கோர்ஸ்னாலும் சூஸ் பண்ணலாம். பட் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத பண்ணணும். ஒவ்வொரு ரவுண்டுக்குமே நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஒன் டைம் பே பண்ணால் போதும். அது 250 rupees. இது கம்பல்சரியாக நீங்கள் 250 rupees பே பண்ணியிருக்கணும். இது போக நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். அதுக்கு தனியாக நீங்கள் லாகின் ஐடி பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணணும். அதே மாதிரி செகண்ட் ரவுண்டில் போகிறீங்க அப்படின்னா கம்பல்சரி அதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசெட் பாஸ்வேர்டு கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். தேர்ட் ரவுண்டில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறீங்கனாலும் ரீசெட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். இதுதான் மெயின் ரூல்ஸே. நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் பேஜ் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். தென் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் மட்டும்தான் ஷோ ஆகும். செகண்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் அண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் எல்லாமே ஷோ ஆகும். தென் மேஜராக பார்த்தீங்கன்னா எல்லாருமே கவனிக்க வேண்டியது, உங்களுக்கு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணி வித்தின் 5 days ஆர் 6 days ஒரு டைமிங் கொடுத்துருப்பாங்க. அந்த டைமுக்குள்ள பார்த்தீங்கன்னா நீங்கள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணிடணும். அப்படி ஜாயின் பண்ணல அப்படின்னா எந்த வித முன்னறிவிப்புமின்றி உங்களுடைய சீட் அப்படிங்கிறது கேன்சல் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு எந்த இன்டிமேஷனும் கொடுக்க மாட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு நவம்பர் 12 நீங்கள் போய் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கன்னா கண்டிப்பாக அந்த டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் போய் காலேஜில் ரிப்போர்ட் பண்ணிடணும். அப்படி ரிப்போர்ட் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சீட் அப்படிங்கிறத கேன்சல் பண்ணிடுவாங்க. தென் நீங்கள் ரீ அலாட்மெண்ட் கவுன்சிலிங்கு பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் சம்மந்தப்பட்ட காலேஜில் போய் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிவிட்டு நான் ரீ அலாட்மெண்ட்டுக்கும் அப்ளை பண்ண போகிறேன், ரீ அலாட்மெண்ட் கவுன்சிலிங்லையும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கம்பல்சரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். இதுக்கான ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வீடியோ தான் கரெக்டாக தனியாக போடுறேன் அந்தந்த டைமில். இப்போ யாரும் குழப்பிக்காதீங்க, இந்த பேசிக்காக நீங்கள் பார்த்துக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணி அந்த லெட்டர் கூட பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை கம்பல்சரி காலேஜுக்கு கொண்டு போகணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய என்ன பண்ணுவாங்கன்னா அட்மிஷன்ஸ் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. தென் உங்கள் அட்மிஷன் நீங்கள் கரெக்டான ப்ராப்பர் ப்ரூஃப் கொண்டு போகலை அப்படின்னா, ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருக்குது தெரிய வந்துச்சு அப்படின்னா, எப்போ வேணால் உங்களுடைய அப்ளிகேஷன் இல்லைனா அட்மிஷன் அப்படிங்கிறத கேன்சல் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் சம்மந்தப்பட்ட காலேஜஸ்க்கும் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டிக்கும் இருக்குது. ஸோ ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸை கரெக்டாக கொண்டு போங்க. தென் பார்த்தீங்கன்னா ரீ அலாட்மெண்ட் கவுன்சிலிங்கில் ஒரு பெரிய ரூல்ஸ் இருக்குது. நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ்லேருந்து கவர்மெண்ட் காலேஜ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், கவர்மெண்ட் காலேஜ்லேருந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், செல்ஃப் ஃபைனான்சிங்லேருந்து கவர்மெண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் செல்ஃப் ஃபைனான்சிங் ஒரு காலேஜ்லேருந்து இன்னொரு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியாது, அந்த சீட்டை மாற்றிக்க முடியாது. ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங்கில் உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த செல்ஃப் ஃபைனான்சிங்கில் தான் ஜாயின் பண்ணி ஆகணும். மற்ற செல்ஃப் ஃபைனான்சிங்க்கு உங்கள் சீட்டை மூவ் பண்ண முடியாது. ஸோ இதை கவனிச்சுக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்ச சீட்டை இன்னொருத்தங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க சீட்டை நீங்க எடுக்க முடியாது அப்படிங்கிற ஆப்ஷன் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி கொடுக்கல, அதுக்கு அலௌடும் கிடையாது. ஸோ இதே மாதிரியான இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் மஸ்ட் நீங்கள் சென்னைக்கு போய் என்ன பண்ணியிருக்கணும்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கணும். இதே மாதிரியான முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுல இருந்து காலேஜ் ஜாயின் பண்ணுற வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே நமக்கான பாராமெடிக்கல் கவுன்சிலிங்கான ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற கல்வி சார் தகவலுக்கு இணைந்தவர்கள் A2 Career Psych யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் பேஜுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க.